டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து சிபிஎஸ்சியோடைய கொஸ்டின் பேப்பரை ஒரு மாடல். இந்த கொஸ்டின் பேப்பர் இஸ் டிவைடட் இன்டு 3 செக்ஷன்ஸ். ரீடிங் ஸ்கில்ஸு, அப்புறமா ரீடிங், கிராமர் அண்ட் ரைட்டிங் காம்பிடென்சி, அப்புறம் லிட்ரேச்சர் அப்படின்னு 3 பிரிவுகளாக பிரித்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீடிங் ஸ்கில் சொல்கிறாங்க. ஹாப்பினஸ் இஸ் லைக் த சன். ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு சூரியனை போல, ஒரு கதிரவனை போல. ஆனால் அந்த கதிரவனை வந்து அப்பப்போ மேகங்கள் மறைச்சிரும். இட் இஸ் ஆஃபன் ஹிடன் பை தி கிளவுட்ஸ் ஆஃப் தாட்ஸ். அந்த மலை மேகங்கள் சூரியனை மறைத்து விடுவது போல சந்தோஷத்தை கவலை மேகங்கள் மறைக்கின்றன. இது மெட்டாஃபாரிக்கல் தாட், மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லலாம். We have to scatter and dissolve these clouds to experience happiness. ஸ்கேட்டர்னா சிதறடித்தல், டிசால்வ்னா கரைய வைத்தல், டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பினஸ் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த மேகங்களை எல்லாம் சிதறடித்து விட வேண்டும். யூ டோன்ட் ஹேவ் டு கிரியேட் இட், அதை நாம் உண்டாக்க வேண்டியதில்லை. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் காம் யுவர் மைண்ட், பிகாஸ் வென் தெர் இஸ் அ குவைட் மைண்ட் அண்ட் இன்னர் பீஸ், ஆன்மீகத்தில் அமைதி இருந்தால், ஆன்மாவில் அமைதி இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். தட் இஸ் ஹாப்பினஸ். அது வெளிப்புற சூழ்நிலைகளாலேயோ, ஒரு ரூம் எடுத்து தங்குறதுனாலையோ, ஒரு பீச்சுக்கு போகிறதுனாலையோ, சில பொருட்கள் இருக்கிறதுனாலையோ அது வராது. ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு காரு, இந்த மாதிரி சம்பவங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்கள், அதனால் வர்றதில்லை. அது மனத்துலேருந்து வருதுங்கிறாங்க. மனசு சந்தோஷமாக இருந்தால், நமக்கு மனசில் அமைதி இருந்தால் எப்பயுமே நம்ம சந்தோஷத்தை அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஹாப்பினஸ் இஸ் அன் இன்செப்பரபிள் பார்ட்